ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கார்டியன் அப்படின்ற ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே ஒரு அன்லக்கி பர்சனாக தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டாலோ அது வேணும் அப்படின்னு நினைச்சாலோ அது நடக்கவே நடக்காதுங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஹீரோனுக்கு ஒரு ஆணி குத்திடுது. அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோயின் என்ன நினைச்சாலும் நடக்குதுங்க. இந்த ஒரு வேலை மேலே எனக்கு ஆசை இருக்கு, பட் இந்த வேலைக்கு தகுதியே இல்லாத ஆளு நம்ம அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நம்ம ஹீரோனுக்கு கிடைக்குதுங்க. சரி, நல்ல விஷயம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யதார்த்தமா இவ வேற நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா, இவளுக்கு ஒரு கேடு வராதா அப்படின்னு நினைச்சா கொடூரமான முறையில அந்த ஒரு பெண் இறந்து போயிடுறா. இப்படி ஹீரோயின் நினைக்கிற எல்லாமே நடக்கிறது நல்லதுக்கு இல்ல அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது, இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சாமியாருங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உக்கிரமான ஆத்மாவை இங்க வரவழைக்கிறதுக்கான பூஜையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆத்மா கூப்பிட்ட உடனே எல்லாம் வந்துடாது. ஒரு 4 பேர்த்தோடைய ரத்தத்தை ஜாடியில வச்சு இந்த சாமியாருங்கெல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உக்கிரமா இருக்கக்கூடிய ஆத்மா அந்த இடத்துக்கு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லை காட்டுறாங்க. அந்த கல்லு 2ஆ பொளந்திருக்குங்க. இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க ஆத்மா அந்த இடத்துக்கு வந்ததும் இவங்க மந்திரமெல்லாம் போட்டு அந்த ஆத்மாவை அந்த கல்லுக்குள்ள அடைச்சிருவாங்க. நினைச்ச மாதிரியே அந்த ஆத்மாவும் அந்த இடத்துக்கு வருது. 2ஆ இருக்கக்கூடிய கல்லு 1ஆ மாறுதுங்க. இந்த கல்லு யார்கிட்ட இருக்குதோ அவங்க சொல்றதையெல்லாம் இந்த ஆத்மா செய்யும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியாருங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேரு அப்பர்னாங்க. சின்ன வயசுல இருந்தே அன்லக்கியான ஒரு பர்சனா தாங்க இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. சாமி கும்பிடலாம் அப்படின்னு போனா கூட அந்த விளக்கு அணைஞ்சு போயிருதுங்க. ராசி பலனை பார்த்து இன்னைக்கு நாளை நல்லபடியா தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சா துன்பம் துயரம் தாங்க ராசி பலன்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏதாவது ஆசைப்பட்டு வாங்கினாங்கன்னு வைங்களேன், உடஞ்சு போயிரும், காணாம போயிரும், இல்லாட்டி பறந்து கூட போயிருங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசைப்பட்டு பர்கர் சாப்பிட்றதுக்காக போறாங்க. அது மேல ரெட் கலர்ல அப்படியே சாஸை ஊத்திக்கிட்டு இருக்க திடீர்னு வெள்ளை கலர்ல சாஸ் சிந்துது. என்னடான்னு பார்த்தா அந்த சம்பவத்தை காக்காதாங்க பண்ணிருக்குது. சாப்பிட்றதுல கூட நம்ம அன்லக்கியா அப்படின்னு ஹீரோயின் சோர்ந்து போய் உட்காந்துறாங்க. ஒரு நாள் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு அக்கா மளிகை ஜாமானெல்லாம் வாங்கிட்டு 2 கையிலுமே பேக் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி, போற தூரம் வரைக்கும் நம்ம கம்பெனி கொடுப்போமே அப்படின்ட்டு அக்கா ஒரு பேக் கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பேக் பிஞ்சு போயிருதுங்க. அந்த அக்கா கையில இருக்கிற வரைக்கும் அந்த பேக் நல்லா தான் இருந்தது. ஹீரோனோட கைக்கு வந்ததும் பிஞ்சு போச்சு. அந்த அக்கா கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு தான் வீட்டுக்கு வராங்க. அப்புறம் கையில இந்த கலர் மோதிரம் போட்டா சரியாயிரும் அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னாங்கன்னு அந்த மோதிரத்தை வாங்கிட்டு இனிமேல் பிரச்சனையே வராதுன்னு ஜாலியா ஸ்கூட்டில வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ் வழிமறிக்கிறாங்க. என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த சீட் கவர் ஓபன் பண்ணா உள்ள எந்த டாக்குமெண்ட்டும் இல்லைங்க. வசமா போலீஸ் கிட்ட மாட்டி அன்னைக்கு ஃபைன் கட்டிட்டு தான் கிளம்புறாங்க. சரி, எக்ஸாம் எழுத போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சு ப்ரிப்பரேஷனோட எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தா இவங்க எழுத ஆரம்பிச்ச உடனே இங்கு கொட்டி மொத்த பேப்பரும் டேமேஜ் ஆயிருதுங்க. இன்னும் வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. சாமி கும்புறதுக்கு கோயிலுக்கு போனா இங்க தேங்காய் பழம் உடைக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, வேற எங்கேயாவது போய் உடைக்கலான்னு அங்க உடைச்சா அந்த தேங்காய் பீஸ் ஐயர் மண்டையில அடிச்சு ஆளுங்களை கூட்டிட்டு ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக துரத்துறாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆட்டோல ஏறினா ஆட்டோ டயர் பஞ்சர் ஆயிருது. இந்த மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணாலும் அது சொதப்பல்லையே போய் முடிஞ்சிருது. அப்புறம் நம்ம ஹீரோயின் லேபுக்கு போயிட்டு நான் புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, தண்ணியில தீ எரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி தீயை பத்த வைக்கிறாங்க. அது தண்ணியில தீ எரிய ஆரம்பிக்குதுங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்றாங்க, பாராட்டுறாங்க. ஆனா சார் மட்டும் பாத்தீங்கன்னா நெகட்டிவா திட்டி விட்டுறாரு. நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற அப்படின்னா அந்த கண்டுபிடிப்பு இன்னொருத்தங்களுக்கு உபயோகமா இருக்கணும், இது எந்த விதத்திலயுமே உபயோகமா இருக்காது அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் படிச்சிருக்காங்க. நான் இன்டர்ன்ஷிப்புக்காக சென்னை போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீ இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு அம்மா அப்பா சொல்றாங்க. இல்லம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் பூஜை பண்ணி விளக்க காட்டுறாங்க. வழக்கம் போலதான் அந்த விளக்கு அணைஞ்சு போயிருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருது. அதனால ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட போயிட்டு நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க. அந்த டாக்டர் கிட்ட தான் ஹீரோனோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே நான் அன்லக்கியான பர்சனுங்க, ஆனா இப்போ ரீசெண்டா பல விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஜாபுங்க. அந்த ஜாப் இன்டர்வியூக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டு உன்னை வந்து இந்த இடத்துக்கு வரவழைச்சிருக்கேன், இதுக்கு மேலே நீ எப்படியாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிரு அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போனால் நல்லா படிச்சிருக்கிற டாப்பர் ஸ்டூடெண்ட் எல்லாம் அங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இவங்க மத்தியில் நமக்கு எப்படி இங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தங்கதோரை பார்த்தீங்கன்னா, ஏங்க உங்கள் பேர் தானே அப்பர்னா, வாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்களாமா அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோனு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வராங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிங்க ஹீரோன்ட்ட கேள்வி கேட்டால் ஹீரோனுக்கு பதிலே தெரியலங்க. அப்படி இப்படின்னு சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, எதுக்காக நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக நான் லோன் அப்ளை பண்ணேன், அந்த லோன் கிடைக்கல, பட் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா லோன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் எப்படி சார் சேலரி எல்லாம் 31 வந்துருமா இல்லை 1ஆம் தேதி வருமா? 1ஆம் தேதி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லாமல் ஹீரோனுக்கு வேலை கிடைச்சிட்ட மாதிரி ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அந்த அதிகாரிங்க சரிம்மா நீ கிளம்பு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு அமுச்சு வச்சிடறாங்க. இதுலேருந்தே தெரியுது ஹீரோனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு. இதை கேட்ட சைக்கியாட்ரிஸ்ட் ஏமா நீ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு உனக்கே தெரியும், அப்படி இருக்கும்போது அன்லக்கி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் என்னமா அர்த்தம் அப்படின்னு கேட்க, சார் அது கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்புக்காக பசங்க கூட சேர்ந்து ஒரு பில்டிங்க்கு போயிருந்திருக்காங்க. அங்கே இன்ஜினியர் வரல அப்படின்றதுனால நீங்களே பிரிஞ்சு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க, எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் தனியாக போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தெரியாதனமாக ஒரு பலகையில் கால் வச்சு அந்த பலகையில் இருக்கக்கூடிய ஆணி நல்லா ஏறிடுதுங்க. அப்போ ஹீரோனுடைய காலில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அங்கே தாங்க ஒரு சம்பவம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பச்சை கலரில் ஒரு கல்லை பார்த்தோம் இல்லையா, அந்த கல் அந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங்க்கு கீழே தாங்க புதஞ்சிருக்குது. அந்த கல் மேலே ஹீரோனுடைய ரத்தம் அப்படியே பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோனு பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த பில்டிங்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா கம்பி எல்லாம் போட்டு திருகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கம்பி மிஸ் ஆகி ஹீரோனை குத்த வருது. ஹீரோயின் அப்படியே ஒரு பார்வை பார்த்த உடனே அப்படியே அந்த கம்பி கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா ஹீரோயின் மேலேயே அந்த கம்பி ஏறி இறந்து போயிருந்திருப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் ரொம்பவே மிஸ்ட்ரியா இருந்துச்சு சார் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஏமா இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு, ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்றாருங்க. ஆரம்பத்தில் எனக்கும் இப்படிதான் சார் இருந்தது, இந்த கதையை கேளுங்க அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போயிட்டு அங்கே டாப்பர் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு இவன் எடுத்த மார்க்குக்கும் இவனோட டேலண்ட்டுக்கும் இவனுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும், நமக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்ட்டு முக்கையாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு கிளம்பி வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஒரு மெயில் வருது, நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டாங்கன்ட்டு. ரொம்பவே மிஸ்ட்ரியாக இருந்திருக்கு. ஏன்னா ஹீரோயின் அவங்க எதிர்பார்த்த மார்க்கும் எடுக்க கிடையாது, ஒழுங்காகவும் இன்டர்வியூ பர்ஃபார்ம் பண்ண கிடையாது. இப்போ நம்ம தங்கதுரையோட மாமாவை காட்டுறாங்க. தங்கதுரையோட மாமாவும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ரவுடி பயலுக்கு நாங்கள் பொண்ணை தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தங்கதுரை ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில், அதாவது இந்த ஆர்கிடெக்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, இங்கே வந்து டீ பாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா சொல்லி கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரவுடிசம் பண்ணுறதுக்காக போயிடலாம் அப்படின்ட்டு. பட் பேசிக்காகவே தங்கதுரையும் அவருடைய மாமாவும் கான்ட்ராக்ட் கில்லர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போவும் பார்ட் டைமாக அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த ஆர்கிடெக்ட் கம்பெனியில் தான் நம்ம ஹீரோயின் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இந்த கம்பெனியில் நம்ம 2 பேர்த்துக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று நம்ம எம்டியோட தம்பி, அவர் தான் நமக்கு பாஸு. அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர், இவங்க 2 பேர் மட்டும்தான் வெடப்பு. இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம்னா போதும், மற்றபடி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தொடர்ந்து ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்குன்னு ஒரு பில்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே போயிட்டு இவங்க இந்த ஆர்கிடெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி 2 பொண்ணுங்க நடந்து வந்தால் இப்படி தான் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜினியர் சொல்கிறாருங்க, நான் ஒன்றும் உங்களை பார்க்க கிடையாது, நான் கேமராவில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நீ எங்களை தான் பார்த்த, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், உங்கள் சீஃபை வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் என்ன தான் பார்க்கணும், என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும், இந்த பில்டிங் முழுக்க என்னோட பொறுப்பில் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஜினியர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஹீரோனுக்கும் இன்ஜினியருக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அடிக்கடி நம்ம ஹீரோயின் போய் இந்த இன்ஜினியர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு டே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான வேலை விஷயமா சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ல இருந்து 2 கிலோமீட்டர் கடந்து போனால் தான் இவங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கும். அது வரைக்கும் ஏதாவது ஆட்டோ கேப் தான் பிடிச்சி போய் ஆகணும். நீ வேற கிளம்பிட்டியா, சரி நான் கேப் ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணால் யாருமே இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன்றாங்க. செக்யூரிட்டி கிட்ட கேட்டாலும் 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் ஏறி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம இன்ஜினியர் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, இந்த இடத்துல ஆட்டோ பஸ்ஸு அதெல்லாம் எதுவுமே வராது, நானே கொண்டு போய் விட்டுறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு முன்கூட்டியே இந்த இன்ஜினியரை தெரியும். இவங்க 2 பேரும் காலேஜ் டைமில் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு காரணத்தினால 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அதை பேட்ச் பண்ணணும்னு நினைக்கல, இந்த இன்ஜினியரும் பேட்ச் பண்ணணும்னு நினைக்கல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ மறுபடியும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோயின் வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில எதனால் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியர் நிறைய தம் அடிப்பாருங்க. தம் அடிக்கிறத விட்டுரு அப்படின்னு சொல்லியும் இவர் கேட்காதனால தான் இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்து பிரேக்கப் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இவரே வந்து நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் திங்க் பண்ணி இருந்திருக்காங்க. இவரும் சேர்றதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. ஹீரோனும் இது நம்ம அன்லக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமே விட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, சரி நான் தான் இப்படி சண்டை போட்டு போனேன்னா நீ வந்து பேச்சப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கும் போது, இல்லை உனக்கு நான் தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானே ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் நார்மலாக
நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த விட்டு போன காதல் ஹீரோனுக்கு வர ஆரம்பிக்குது. சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோன் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஹீரோனை வெறியேற்றணும் அப்படின்ற காரணத்துக்காகவே என்ன பண்றாங்க அப்படின்னா, சாயந்தரம் நம்ம இன்ஜினியர் போகும்போது நான் அர்ஜென்ட்டாக போகணும், என்ன கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இந்த இன்ஜினியர்னாலையும் மறுக்க முடியாம கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போக நம்ம ஹீரோன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே பைக்கை விட்டு கீழே விழுந்துடுறா. இன்ஜினியர் கிட்ட எதுக்காக நீ என்ன பைக்ல இருந்து தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போட்டுட்டு, நான் இனிமேல் உன் பைக்லேயே ஏறலப்பா சாமி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா இவர் தள்ளி விடவே கிடையாதுங்க. ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சது அப்படியே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்ஜினியர் திரும்ப வந்து அவ பிராங்க் பண்ணா போல நம்ம போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி போயிருந்திருக்காங்க. அப்பதான் இந்த இன்ஜினியருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து சேருதுங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உடனடியாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அவங்க அம்மா இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹார்ட் கிடைக்கவே இல்லைங்க. ஹார்ட் கிடைக்கல, உங்க அம்மா உயிரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் அப்படின்ற மாதிரி டாக்டரே சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோன் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு தான் மனசுக்குள்ளேயே நினச்சிருந்துருக்காங்க, கண்டிப்பாக கிடைச்சிடணும், அவங்க அம்மா குணமாயிரணும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை ஹீரோயின் மனசில் நினச்சி 2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம இன்ஜினியரோடைய அம்மாவுக்கு ஹார்ட் கிடச்சிருக்கு. அவங்க குணமாய் வீடு திரும்பி இருந்திருக்கிறாங்க. அடுத்த இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேலை பார்க்குற கம்பெனி ஃபுட்பால் மேட்ச் ஒன்று ஸ்பான்சர் பண்ணியிருக்குதுங்க. அதில் இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயும் வந்து கலந்துக்கலாம். அந்த வகையில் இந்த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுட்பால் விளையாடுவார். அவர் ஒரு டீமாகவும் இன்னொரு டீமும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்திருக்கு. இந்த இன்ஜினியர் டீம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால் நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமாக போர் அடிச்சிருக்குது. ஆப்பனன்ட் ஒழுங்காகவே ஆட மாட்டேன்றாங்க. அவங்க ஒழுங்காக ஆடுனாங்கன்னா மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இவங்களே கோல் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணேன். உடனடியாக ஆப்போசிட்டில் இருக்கிறவன் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான், அவன் ஜெயிக்கிறான். ஹீரோயின் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு தங்கதுரையும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாருங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த சைக்கார்டிஸ்ட் கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி முடிக்க, இந்த சைக்கார்டிஸ்ட், ஏமா உனக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னா அது உன்னுடைய அதிர்ஷ்டம் நினைக்க வேண்டியது தானே, அதை போயிட்டு துரதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது, சார் ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நான் ஒவ்வொரு நல்ல விஷயம் நினைக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு கெட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. வேலை வேணும்னு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக போனப்போ என் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் வந்து டாப் ஸ்கோர் வாங்கியிருந்தான். ஸோ அவனுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பரலான்னு நினச்சேன். அப்புறம் இன்டர்வியூ நான் ஒழுங்காக பண்ண கிடையாது. எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு மெயில் வந்தபோது அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய மார்க் தான் இருந்தது தவிர என்னோட மார்க் இல்லை. அப்போது என்னோட மார்க் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்னோட மார்க் எல்லாம் அந்த பையனுக்கு போயிருக்கு. ரெண்டாவது, இன்ஜினியரோடைய அம்மாவுக்கு குணமாகணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அங்கே நடந்த ஆக்சிடென்ட்டில் அவருடைய ஹார்ட்டை தான் எடுத்து நம்ம இன்ஜினியரோட அம்மாவுக்கு வச்சு அவங்களோட உயிரை காப்பாற்றி இருந்திருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயை இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி விட்டாங்க. இப்படி சடனாக என்ன வேலை விட்டு தூக்குறீங்களே, நான் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சிருக்கேன் அண்ட் எங்கள் வீட்டில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, நான் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கேன், இப்படி எல்லாம் என்ன வேலை விட்டு தூக்காதீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாது, உன்னை வேலை விட்டு தூக்கியாச்சு, நீ எதுனாலும் பாஸ் கிட்ட பேசிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த எம்ப்ளாயோட தம்பி ஃபோன் பண்ணி, அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கிளம்பி வந்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும் போது, இல்லடா ஒரு வாட்டி நான் பாஸ் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த எம்ப்ளாயி சொல்லி இருந்திருக்காங்க. நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பாஸ் கிட்டையும் போய் பேசியிருக்காங்க. பட் என்ன நடந்ததுன்னு தெரியல, அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த கம்பெனியோட போர்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அந்த போர்ட் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவங்க ஒரு பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குது. அதுக்கு முழு காரணம் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லி மொத்த கிரெடிட்டையும் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்து பண்ணது நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் மற்ற பசங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லாமல் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு மொத்த கிரெடிட்டையும் வாங்கிக்கிறாங்க. இதனால எம்ப்ளாயிஸ்க்கும் சரி ஹீரோனுக்கும் சரி செம்ம கடுப்பாகுது. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பேசாமல் நீயே ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிரு, உனக்கு தான் அந்த டேலண்ட் இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக இங்கே எல்லாருக்குமே கிரெடிட் கிடைக்கும் அப்படிங்கும் போது, நான் இங்கே ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிறது, இவ தான் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்டிங்கை பிடிச்சி வச்சிருக்காளே, இவ செத்தாதான் எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கோவத்தில் யதார்த்தமாக சொல்லிட்டு போவாங்க. இதை தங்கத்துறையும் பார்ப்பாரு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடியில் இடிச்சு அப்படியே மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்து எல்லோருமே அதிர்ந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோனுக்கும் பயங்கர ஷாக்காக இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த தங்கத்துறையும் கவனிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன மேடம் அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச்ல அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க, சொன்ன மாதிரி அவங்க ஜெயிச்சாங்க, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் செத்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்ல, என்னமா நீ சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கோஇன்சிடென்ட்டா கூட இருக்கலாம் இல்லையா, இப்போ என் ரூம்ல மரம் இருக்குது, இது 6 அடி வளரும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்க, வளர்ந்துரும் சார் அப்படின்ட்டு தலையில கை வைக்கிறாங்க. என்னமாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் நினைச்சது ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கான அறிகுறி தான் என் தலையில காட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்ன நினைச்சா அப்படின்னு கேட்க, அப்போதான் ஒரு கதை
கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு எந்த தகுதியுமே இல்லாமல் அந்த வேலையை கொடுத்ததற்கான காரணம் அவன் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனான், நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தரேன் அப்படின்னு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி வேலைத்தனத்தை காமிச்சிருந்திருக்காருங்க. அவங்க ஹீரோயின்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த எம்ப்ளாயி ஒருத்தங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு பாஸ் கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்டேயும் இந்த பாஸ் வேலைத்தனத்தை காமிச்சிருந்திருக்காரு. அந்த பொண்ணு அழுதுட்டே வீட்டுக்கு போய் தன்னோட தம்பிக்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிருச்சு. தம்பிக்காரன் ஃபோனை போட்டு இந்த மாதிரி வேலை வேணும்னு கேட்டால் இப்படி தான் பேசுவீங்களா, இப்படி பேசினதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன், ஆள் வச்சு அடிக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு அவன் ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ்னா உனக்கு என்ன இலக்காரமாக போச்சா, இப்படி தான் பேசுவியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இந்த பாஸ் எகத்தாளமாக பேசுகிறான். நீ சாவடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வந்துடுறாங்க. இதை தங்கதுரை கவனிக்கிறாருங்க. ராத்திரி தங்கதுரையும் அவருடைய மாமாவும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம தங்கதுரையும் அவருடைய மாமாவும் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் தானே, ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தி இருக்கா, அவள் யாராவது பார்த்து நீ செத்துரு அப்படின்னு சொன்னாலே செத்து போயிடுறாங்க, அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன், அதனால் நம்ம தொழிலுக்கு அவள் கரெக்டாக இருப்பா, கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒருத்தனை செத்துருன்னு சொல்லிட்டு அவகிட்ட காசு கொடுத்துருவோம், அவன் எப்படி செத்து போயிடுவான், நம்மளும் இந்த கான்ட்ராக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நடக்கிற காரியமா, என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு மாமா நம்ப மாட்டேன்றாரு. அப்புறம் இந்த சைக்கார்டிஸ்ட் இருக்கிறார் இல்லையா, பாஸோடைய அண்ணா ஃப்ரெண்டுங்க, உடனே ஃபோனை போட்டு ஒரு பொண்ணு மூலமா அவன் தம்பிக்கு ஆபத்து இருக்கு, அவனை சேஃப்டி பண்ணு அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு கேட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தங்கதுரை அவரோட மாமாவை கூப்பிட்டுட்டு, ஹீரோயின் எங்க பாஸை செத்துருன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கா, கண்டிப்பா அவன் செத்துருவான், நான் காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமாவை நம்ம தங்கதுரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் அந்த எம்ப்ளாயோட தம்பி பாத்தீங்கன்னா அடியாட்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பாஸை போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோனுடைய பாஸை கோவத்துல தான் ஹீரோயின் செத்தரணும்னு சொன்னாங்களே தவிர உண்மையிலேயே அவர் சாவணும்னு நினைக்க கிடையாது. அதனால இன்னைக்கு எப்படியாவது பாஸை காப்பாத்திரணும் அப்படின்ட்டு பாஸ்க்கு போனை போட்டு நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாஸோட அண்ணங்காரன் பாஸுக்கு போனை போட்டு எதுக்குடா இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணுனால உனக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த பாஸ்க்கு கால் பண்ணி உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, அப்ப பின்னாடி இந்த எம்ப்ளாயோட தம்பி அடியாட்கள் ஆட்டோல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஓ எனக்கே ஸ்கிச்சா, என்ன போடலான்னு பாக்குறியா, பாத்திரலாம் அப்படின்ட்டு வண்டி ஓரமா நிப்பாட்டி இறங்கி வந்து அவங்க கிட்ட பிரச்சனை பண்றாருங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து இந்த பாஸை அடியாட்கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. அப்பதான் இந்த பாஸ் புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோயின் காப்பாத்துறக்கா வந்திருக்காங்கன்ட்டு. உடனே கன் எடுத்து காட்டவும் அந்த பசங்களாம் பயந்து ஓடிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட இந்த பாஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நம்ம தங்கதுரையும் மாமாவும் ஆட்டோல ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா இவ சொன்னா நடந்துருன்னு சொன்ன, இவளே காப்பாத்திக்கிட்டு இருக்கா, இவளுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்த அப்படின்னு மாமா கேட்க, ஒரு நிமிஷம் இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்க இருந்தோ பறந்து வந்த ஷீட்டு இந்த பாஸோட கழுத்தை கீறி ஸ்பாட்லயே பாஸ் கீழே விழுந்து இறந்து போறாரு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. தங்கதுரையோட மாமாவும் நம்புறாருங்க நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்ட்டு. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த சைக்கார்டிஸ்ட் ஒரு விஷயத்த சொன்னது ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. திடீர்னு உங்க வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, அந்த சேஞ்ச் என்னது அப்படின்றத நல்லா யோசனை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா யோசனை பண்ணி பாக்குறாங்க. இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு பில்டிங்க்கு போயிருப்பாங்க. அங்க ஆணி குத்தி தானே நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. அங்க ஆணி குத்துனதோட மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பச்சை கலர் கல் ஒன்று கடந்திருக்குங்க. தன்னையே அறியாம அந்த பச்சை கலர் கல்லை தூக்கி இவங்க பேக்ல போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கல்லை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சாமியாருக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கல் ஹீரோனோட வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்றத ஹீரோயின் உணர்றாங்க. அப்ப இந்த கல்லை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நார்மல் ஆயிரும் அப்படின்னு இந்த கல்லை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்பவே படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த சாமியாருங்க சொன்னதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதாவது இந்த கல்லை உடைக்கணும்னு நினைச்சாலோ இல்ல உடைச்சாலோ மரணம் தான் அப்படின்ட்டு. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கல்லை போட்டு உடைச்சிடுறாங்க. உடைச்ச அடுத்த செகண்டே அவங்க வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம தங்கதுரையோட மாமாவும் பாத்தீங்கன்னா எந்த எவிடன்ஸுமே இல்லாம எங்களால கிரைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்ஸ் கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு நீ செத்துரு அப்படின்னு சொல்ல வச்சு எப்படியாவது அந்த கான்ட்ராக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பார்த்தா ஹீரோயின் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து ஹீரோனை மிரட்ட ஆரம்பிக்குதுங்க. ஹீரோயின் என்னை விட்டுரு ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த உருவம் சொல்லுது, உனக்கு நல்லது நடக்கும் போதெல்லாம் நான் உனக்கு வேணும், இப்போ உன்னை சுற்றி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்போது நான் வேண்டாமா, நல்லா இருந்த என்ன 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க, அந்த 4 பேர்த்த நான் கொல்லணும், அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது, உன் மூலமாக தான் அவங்களை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் கையாலையா, அது முடியவே முடியாது, நான் எந்த உயிருக்கும் எந்த ஒரு அநீதி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த ஆன்மா விடுறதா இல்லைங்க, உன்னோட பெர்மிஷன்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஆன்மா யார் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கை இப்போ நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆன்மாவுடைய பேர் மீராங்க. மீரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டு இருந்து அவங்களுடைய குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மீரா வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்திருந்துருக்காங்க பெற்றோர்களோட எதிர்ப்பை மீறி. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் காதலன் விட்டுட்டு போயிட்டான்.
ஒரு வைராகியத்தோட தான் குழந்தைய தானே வளர்த்து பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பேரண்டா இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனியோட எம்டிங்க 4 பேர்த்த காட்டுறாங்க. இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு நிறைய கம்பெனிஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எம்ப்ளாயிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்க்கான பார்ட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப்ல ரன் ஆயிட்டு இருக்க அந்த கம்பெனில தான் நம்ம மீரா ஜாயின் பண்றாங்க ஆடிட்டரா. அதாவது அந்த கம்பெனி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நம்ம மீரா கண்டுபிடிக்கிறாங்க. இதை இந்த அதிகாரிங்க கிட்ட, அதாவது இந்த பார்ட்னர்ஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க இந்த மாதிரி தப்பு இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும், கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கும்போது இந்த கம்பெனி ஓனர்ஸ்க்கெல்லாம் இது முன்கூட்டியே தெரியுங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை வேலையில் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த இல்லீகலெல்லாம் நீ லீகல் அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆனால் அதை பண்ணுறதுக்கு மீரா தயாராக இல்லை, இது தப்பு, அதனால் நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி மீரா சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனி சீக்ரெட் எல்லாம் மீராக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? கஷ்டமோ நஷ்டமோ மீரா இந்த கம்பெனியில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்னர்ஸ் 4 பேருமே நம்ம ஹீரோனுக்கு ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இங்கேயே இரு, உனக்கு வேணுன்றதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு. ஆனால் மீரா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முடிவெடுக்காத, 1 வீக் டைம் எடுத்து நல்லா யோசனை பண்ணி முடிவெடு அப்படின்ற மாதிரி இந்த பார்ட்னர் சொல்லிடுறாங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக் கேப்பில் நிறையா கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. எந்த கம்பெனிலுமே ஹீரோனை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதற்கு காரணம் இந்த 4 பேர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸ். இங்கே தான் வேலை பார்த்தாகணும், அப்படி இல்லைனா எங்கேயுமே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நெருக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் தாங்க தியாகுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு வரப்போகுது அப்படின்ட்டு. இந்த விஷயத்த மற்ற 3 பேர் திட்டி சொல்ல எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் இந்த மீரா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரும் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீரா தான் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பொண்ணை டியூஷனுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு வீட்டை ஃபுல்லாக டெக்கர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனை கிராண்டாக பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்ட்டு, அப்புறம் சர்ப்ரைஸாக அவளை கூட்டிகிட்டு ரிவீல் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம மீராவுடைய பிளானாக இருந்துட்டு இருக்குங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த 4 பேருமே வந்துடுறாங்க. வாங்க சார் அப்படின்ற மாதிரி மீரா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீ தான் காஃபி நல்லா போடுவல, காஃபி போடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்துக்கு மேலே மீராவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு சார் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன், நான் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லியும் மீராவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே உனக்கு உன் குழந்தைய ரொம்ப பிடிக்கும், டிபார்ட்மெண்ட்லேருந்து உன் குழந்தைய எடுத்து வச்சுட்டு மிரட்டினா நீ சொல்லாமையா இருந்துருவே, அப்படிங்கும்போது எனக்கு என் குழந்தைனா உசுறு அப்படின்ற மாதிரி மீரா சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்தே தெரியுது நீ என்னைக்கா இருந்தாலும் அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருவ, எங்களையா காலவாரி விட்டுருவ. ஸோ நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இந்த உலகத்தில் இருக்கிறதே என் குழந்தைக்காக தான், என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன், உங்கள் கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிருங்க, ஆனால் என்னையும் என் குழந்தையை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி மீரா கெஞ்சுறாங்க. ஆனால் எவ்வளோ சொல்லியும் இவங்க கேட்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீராவை அடித்து அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு சிலிண்டரை வச்சு பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அந்த பிளாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மீரா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீராவோடைய குழந்தைய பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜில் சேர்த்து விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆத்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவங்க 4 பேர்த்த அப்போவே அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்குது. இவங்க 4 பேரும் போய் ஒரு சாமியாரை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் இந்த 4 பேர்த்தோடைய பிளட்டையும் வச்சு அந்த சாமியார் பூஜை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா இங்கே வந்திருக்குதுங்க. இந்த ஆத்மாவை அந்த பச்சை கலர் கல்லில் அடைச்சு இந்த கல் உடஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆத்மா உங்களை கொல்றதுக்காக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. அதாவது சாமியார் சொன்ன மரணம் நிச்சயம் அப்படின்ற வார்த்தை இவங்க 4 பேர்த்துக்கு தான், ஹீரோனுக்கு கிடையாது. அந்த கல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் இன்டர்ன்ஷிப்புக்காக வந்திருக்க போது ஹீரோனுடைய காலில் ஆணி குத்தவும் அந்த ரத்தம் இந்த கல்லில் போய் பட்டிருக்குதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கல் வெளியே வந்திருக்கு. ஹீரோயின் தன்னை அறியாமையே அந்த கல்லை தூக்கி பேக்கில் போட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆத்மா நம்ம ஹீரோயின் நினைக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த கல்லை உடைச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையே கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இந்த 4 பேர்த்த கொல்லணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த பாஸை கொண்டது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸோடைய அண்ணங்காரன் ஹீரோனை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போதே இந்த பாஸோடைய அண்ணங்காரனுடைய வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது மீராவுடைய சாவுக்கு காரணமா இருந்த அந்த 4 பேர்த்துல இந்த பாஸோடைய அண்ணங்காரனும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த சைக்கார்டிஸ்ட் இந்த பாஸோடைய அண்ணங்காரனுக்கு போனை போட்டு, நீங்க ஒன்றும் அந்த பொண்ணை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு விசித்திர சக்தி இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்ற அப்படின்னு இந்த டாக்டர் கிட்ட இந்த பாஸோடைய அண்ணங்காரன் கேட்குறான். ஆமாம், என்னுடைய ரூமுக்கு வந்தப்போ இந்த செடி 6 அடி வளருமா அப்படின்னு கேட்டிருந்தேன், அவள் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா. இப்போது அந்த செடி சொன்ன மாதிரியா 6 அடி வளர்ந்துருக்குது, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோனை கடத்தி கொள்றதுக்கான திட்டத்தெல்லாம் போட்டாங்க இல்லையா. அங்கே நம்ம ஹீரோயின் சாதாரணமாக இருந்தாங்க, திடீர்னு ஒரு மாதிரி பேயா மாதிரி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கோயில்கிட்ட வந்தாலே நான் உங்களையெல்லாம் கொல்லுவேன்டா, இது ஏன் இடம், சும்மாவே விடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பயங்கரமாக அட்டாக் பண்ணி கடைசியில் இந்த
பாஸோடைய அண்ணங்காரனையும் அட்டாக் பண்ணும்போது நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யாருன்னு உனக்கு தெரிலல, எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரிலல, நான் யாருன்னு தெரியாமையே சாவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸோடைய அண்ணங்காரனை நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளிடுறாங்க. அதாவது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மீரான்ற ஆன்மா போட்டு தள்ளிடுதுங்க. அங்க கட் பண்ணா மீராவுடைய குழந்தைய காட்டுறாங்க. மீராவுடைய குழந்தை ஆர்ஃபனேஜில் இருக்குங்க. அங்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மீராவுடைய குழந்தைகிட்ட அத்துமீறல் ஈடுபட்டு இருக்கான். ஆனால் மீரா வந்து உயிரோடு இருக்கும்போதே மீராவோட குழந்தைகிட்ட வந்து குட் டச் எது பேட் டச் எது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த பொண்ணு எதிர்த்து பேசுகிறா, இது பேட் டச், என்கிட்டலாம் இந்த வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னையே மிரட்டுறியா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவன் தொடர்ந்து அந்த சின்ன பிள்ளைய மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீராவுடைய ஆத்மா அந்த இடத்துக்கு வந்து அவன் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடிய தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருதுங்க. அவன் கையில் டச் பண்ணும்போது அது கொதிக்கல, அவனோட ஃபேஸில் பட்ட உடனே அப்படியே முகமெல்லாம் ஒரு மாதிரி செதஞ்சு கீழே விழுந்துடுறான். இப்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த டாக்டரை நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்காக வரும்போது மீராவுடைய வடிவில் தான் வந்திருப்பாங்க. அதனால சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டே இருந்திருக்காதுங்க. ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் வந்து இந்த டாக்டரும் தான். இந்த டாக்டரை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த தங்கதுரையோட மாமா வந்திருக்காங்க. ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் கில்லிங்கில் ஈடுபடுத்தலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டாக்டர் ரூம் கிட்ட வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அசால்ட்டாக இந்த டாக்டர் போட்டு தள்ளிட்டு கிளம்பியிருப்பாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கதுரையோட மாமாவும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்கும்போது அதில் இந்த தங்கதுரையோட மாமாவும் தான் வந்து கொண்டுட்டு போன மாதிரி ரெக்கார்டாக இருந்திருக்கும். இப்போ அந்த 4 பார்ட்னர்ஸில் 2 பேர் தான் உயிரோடு இருப்பாங்க, 2 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பேலன்ஸ் இருக்கிற 2 பேருக்கு தெரியல. போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷனில் இந்த 2 ரவுடிங்க தான் அங்கே வந்துட்டு போயிருந்திருக்கானுங்க. ஸோ இவனுங்க தான் கொண்டிருப்பானுங்க, இவனுங்களை பிடிச்சா விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கதுரை மற்றும் அவருடைய மாமாவை போலீஸ்காரங்க டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு மீராவுடைய குழந்தைய தத்தெடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் நான் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தாராளமாக கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மீராவுடைய குழந்தைய ஊரெல்லாம் கூப்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட தங்கதுரையோட மாமாவும் பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கும் இந்த இன்ஜினியருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் இன்ஜினியர் வந்து எந்த பொண்ணுமே வேணான்னு சொல்லதுக்கான காரணம் நம்ம ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய ஆசையினால தான். இப்போ இவங்க 2 பேர் தான் சேர்ந்துட்டாங்கல்ல, கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா தங்கதுரையோட மாமாவை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அப்படின்னும், நீங்கள் யாரை சாவுன்னு சொன்னாலும் செத்து போயிடுறாங்க, அதனால் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்கள் வேலை சுலபமாயிரும், நாங்கள் ஒன்றும் உங்களை சும்மா ஜாயின் பண்ணிக்க சொல்லலை, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுக்குறவங்க கொடுக்குற பணத்தில் மேக்ஸிமம் பங்கு உங்களுக்கே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து நம்ம தங்கதுரையோட மாமாவையும் கடத்திட்டு வந்துடுது. வேறு யாரும் கிடையாது, இந்த தியாகவும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னரும் தான். எதுக்காகடா எங்கள் 2 பார்ட்னர்ஸையும் ஒரு பார்ட்னரோடைய தம்பியும் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள்லாம் கொல்ல கிடையாதுங்க, கொன்னது ஒரு பொண்ணு தான், ஆமாம் அவள் கண்ணாலேயே கொன்னா, அவகிட்ட விசித்திர சக்தி இருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அவங்க 2 பேரும் இதை கேட்கறதுக்கு தயங்கினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தங்கதுரையோட மாமா கிட்டயும் உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றத அவங்க உணர்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எங்களை கடத்துறதுக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணு கிட்ட தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது கிட்னாப்பர்ஸ் வந்து நாங்க அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, இவங்க 2 பேர்த்த தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர்த்தோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறாங்க, வேற யாரு கண்ணுக்கும் தெரியல, அதனால நீங்க 2 பேர் தான் எங்க 2 பேர்த்துக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு தியாகு குடும்பத்தோட போயிருந்திருக்கிறாருங்க. அங்க பக்கத்து டேபிள் உட்காந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து டேபிளில் தான் அந்த பொண்ணு இருக்கா, அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ தியாகு திரும்பி பார்க்குறாரு. வேற ஒரு பொண்ணு தான் நம்ம தியாகு கண்ணுக்கு தெரியுது. இந்த பொண்ணு எதுக்காக நம்மளை இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து குடும்பத்தோட கிளம்பிடுறாருங்க. வாஷ்ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது கண்ணாடியில் அந்த மர்ம உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் தியாகு உணர்றாரு, ஆக்சுவலாக அவனுங்க சொல்லிட்டு இருக்கிறது பொண்ணு கிடையாது பேய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட்னர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. நாம் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாகு குடும்பத்தோட அவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிடுறாருங்க. அங்கே போனால் அங்கே அமானுஷமான ஆக்டிவிட்டிலாம் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த தியாகுவோட கண்ணு முன்னாடி நம்ம மீராவோடைய ஆத்மா வந்து இந்த தியாகுவை கொலை பண்ணுதுங்க. ஸோ இந்த 4 பார்ட்னர்ஸில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க, பேலன்ஸ் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த கம்பெனியோட 4 பார்ட்னரில் கடைசி பார்ட்னருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, வந்திருக்கிறது இந்த மீராவோடைய ஆத்மா தான். அன்னைக்கு கல்லில் அடைச்சி வச்ச ஆத்மா எப்படியோ வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டு மறுபடியும் சாமியாரை மீட் பண்ணி அங்கே பூஜையெல்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி அடைச்சி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினோட உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா வெளியே வந்து அந்த ஒரு சாமியாரோட கண்ட்ரோலுக்கு போயிருதுங்க. இனி எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி பார்ட்னரையும் அமுச்சு வச்சிடறாங்க. இந்த கடைசி பார்ட்னரும் சேஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. உன்னதான் வந்து ஜாடியில் அடைச்சாச்சல, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் நார்மலாக இருக்காங்க. இப்போ தான் புரிய வருது, அந்த மீரா ஓ மூலமாக என்னை கொல்ல சொன்னாலா, உன்னாலலாம் பண்ண முடியாது, ஆத்மாவே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டேன், உன்னையெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா வேல் எடுத்துட்டு ஹீரோனை அட்டாக் பண்ணுறதுக்காக வராருங்க. அப்போதாங்க விஷயம் தெரிய வருது, ஹீரோயின் நார்மலாலாம் வர கிடையாதுங்க, ஹீரோனோட உடம்புக்குள்ள மீராவோடைய ஆத்மா இருக்குது.
போகுது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமியாருங்க வந்து ஜாடியில் மீராவுடைய ஆத்மாவை அடைச்சிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இந்த சாமியாருங்களுக்கு ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆத்மா வந்து நல்ல ஆத்மா. நம்ம வந்து கெட்ட ஆத்மாக்களை மட்டும்தான் அடைக்கணும். இதுதான் நம்ம தொழிலுக்கு செய்யக்கூடிய தர்மம். ஸோ நல்ல ஆத்மாவை அடைச்சி நம்ம பாவம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன நினைக்குதோ அதை பண்ணிட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆத்மாவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த ஆத்மா நேராக நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ளே பூந்து மறுபடியும் இந்த கடைசி பார்ட்னரை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துருச்சு. ஸோ நினச்சபடியே அந்த கடைசி பார்ட்னரையும் சாவடிச்சு தன்னுடைய ரிவெஞ்சை தீர்த்துருதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மீராவோடைய ஆத்மா கிளம்பி போயிடுது. நம்ம மீரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த ஆர்ஃபனேஜில் போயிட்டு நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கோம், இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மீராவுடைய குழந்தைய தத்தெடுத்து இவங்களுடைய குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.